Welcome back to our channel Techmatics. Today நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் பத்தி பார்க்கலாம். ஸோ நான் இதை உங்களுக்கு ஒரு சினாரியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஐ மீன் அந்த ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் இதுக்கு என்னென்னலாம் திங்க் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு லாகின் பேஜ் வைக்கணும், ரிஜிஸ்டர் பேஜ் வைக்கணும், ஹோம் பேஜ் வைக்கணும், ரிவ்யூ பேஜ் வைக்கணும், அதுக்கடுத்து இதுக்குள்ள நான் எக்ஸ்ட்ராவா சாட் பாட் வைக்கலாம், அப்புறம் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட ஐடியாஸ், அந்த ப்ராஜெக்டை பற்றின ஏகப்பட்ட ஐடியாஸை நான் எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நான் அந்த ஐடியாஸை ஃபுல்லாக திங்க் பண்ணுறேன். ஸோ இதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். இப்போ கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா, நான் இவ்வளோ ஐடியாஸ் நான் வச்சிருக்கேன் இல்லையா, இந்த ஐடியாஸ் லாஜிக்கா ஒர்க் ஆகுமா ஆகாதா, இதை பத்தி நான் அனலைசிஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். அதாவது ஏகப்பட்ட ஐடியாஸை நான் நேரோ டவுன் பண்றேன். அதாவது நிறைய இருக்கு, அதுல இருந்து எது எது ஒர்க் ஆகுங்கிறத மட்டும் நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங்னா வைடா நான் திங்க் பண்ண போறேன், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கன்வர்ஜென்ட் திங்கிங்னா நான் நிறைய ஐடியாஸ்ல இருந்து சின்ன பார்ட் எது கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத லாஜிக்கலா திங்க் பண்ணி அதை எடுத்துக்கிறது தான் கன்வர்ஜென்ட் திங்கிங். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங்ல யூஸ் பண்ணுவாங்க, கிரியேட்டிவிட்டியில யூஸ் பண்ணுவாங்க, டிசைன் திங்கிங்ல யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரீவியஸா பார்த்துருந்தோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இது எக்ஸ்ப்ளோர் நிறைய ஐடியாஸை வைடா நம்ம கிரியேட் பண்றது, அதை நேரோ டவுன் பண்ணி லாஜிக்கா நம்ம வைக்கிறதா கன்வர்ஜென்ட் திங்கிங். டைவர்ஜென்ட் திங்கிங்னா என்னன்னு சொல்றேன். ஸோ டைவர்ஜென்ட் திங்கிங்னா நம்ம நிறைய ஐடியாஸ் திங்க் பண்ணுவோம் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு கிரியேட்டிவா இருக்கும், ஓப்பன் எண்டடா இருக்கும். ஸோ நிறைய திங்கிங் ப்ராசஸை நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே பண்ண மாட்டோம். இது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமா, ஸோ எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்றதா என்ன சொல்லியிருந்தோம், டைவர்ஜென்ட் திங்கிங் சொல்லியிருந்தோம். ஸோ இது மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சின்ன ஐடியாஸ் தான் இருக்கும்னு இல்லை, குவான்டிட்டி அதிகமா இருக்கும். நான் ஏகப்பட்ட ஐடியாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஐடியாஸையுமே நான் என்ன பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோட திங்கிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணுது, அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவிட்டியுமே ப்ரொமோட் பண்ணுது. ஓகேவா? அதுக்கடுத்து என்னோட இமேஜினேஷனை என்கரேஜ் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பாசிபிலிட்டி இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் சாட் ஜிபிடிலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணுது. நம்ம யோசித்து பார்த்துருப்போமா, இந்த ஒரு ஏஐ இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லாம நம்ம பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்றது தான் இது. ஓகேவா? இது பர்பஸ் பாத்தீங்கன்னா, இது மெனி ஐடியாஸை எனக்கு ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது நடக்குமா நடக்காதா, அன்யூஸ்வலா கூட இருக்கலாம். இது எப்பன்னா ஃபில்டர் பண்றது, அதுக்கடுத்து எவாலுவேட் பண்றதுக்கு முன்னாடி பண்ற ஸ்டேஜ் தான் இந்த டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரெயின் ஸ்ட்ரோமிங், அதாவது நிறைய ஐடியாஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சிட்டில நடக்கிற டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி. அதுக்கடுத்து மொபைல் ஆப் கிரியேட் பண்ண போறோம்னா, இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, லைக் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வேரியஸ் ப்ராடக்டோட ஃபைனல் செலக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த ஐடியாலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியாவை கொடுக்கறது தான் கன்வர்ஜென்ட் திங்கிங். கன்வர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அது ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ற ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம், அனாலிட்டிக்கலா ஒர்க் ஆகுமா பார்ப்போம், ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், டெஸ்டிங், அதாவது எவாலுவேட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷனா நம்ம கொண்டு வரதான் என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் திங்கிங். நம்ம ப்ரீவியஸா பார்த்த ஃபீச்சர்ஸே தான் இருக்கும். ஸோ அதை நேரோ டவுன் பண்றோம். அவ்வளோ ஐடியாஸுமே உள்ள கொண்டு வராம எது எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதுல லாஜிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. இது அக்யூரசி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்றது. இதுக்கடுத்து ஃபைண்ட் சிங்கிள் பெஸ்ட் அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ ஏகப்பட்ட இதை போடாம ஆப்டிமல் சொல்யூஷனா அதுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். இதுக்கு டிசிஷன் மேக்கிங் தேவைப்படும். ஸோ இதோட பர்பஸே இந்த ஏகப்பட்ட ஐடியாஸ்ல இருந்து எனக்கு கம்மியான ஐடியாஸை அது எது ப்ராக்டிக்கலா இருக்கும், எது எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதோட பர்பஸ். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ இதுல எது பெஸ்ட் டிசைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். அடுத்து எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், இவ்வளோ விஷயம் நம்ம இருக்கு, இதுல எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஃபைனல் ஆப்புக்குரியதை இதெல்லாம் நம்ம இந்த ஆப்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது. நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் திங்கிங் விசஸ் கன்வர்ஜென்ட் திங்கிங். ஸோ நார்மலாவே நமக்கு தெரியும், இது கிரியேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது டைவர்ஜென்ட் திங்கிங். கன்வர்ஜென்ட் திங்கிங் அனலிட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இதுல நம்ம ஏகப்பட்ட ஐடியாஸை கிரியேட் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. இதுல எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ண போறோம்.
இதுல எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இருக்காது, எந்த ஒரு எவாலுவேட்டுமே வந்து பண்ண மாட்டோம். இது கரெக்டா இருக்கும், இதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிற டைவர்ஜென்ட். கன்வர்ஜென்ட்ல நம்ம வந்து அதை எவாலுவேட் பண்ணுவோம், இது கரெக்டா ஒர்க் ஆகுமா, லாஜிக்கலா ஒர்க் ஆகுமாங்கிறத இது பண்ணுவோம். இது வந்து இமேஜினேஷன் வந்து ப்ரொமோட்ஸ் பண்ணும். இது வந்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் வந்து ப்ரொமோட் பண்றது. இதை நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல தான் பண்ண முடியும், ஏன்னா ஏகப்பட்ட ஐடியாஸை ஏர்லி ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஃபைனல் ஸ்டேஜில் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்னா நிறைய ஐடியாஸை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ஐடியாஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணுறது டிசிஷன் மேக்கிங். இது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இது ஒர்க் ஆகுமா, இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத, எந்த பாத் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது. ஓகே, இப்போ ரோல் இன் ப்ராப்ளம் சால்விங் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ட் திங்கிங்னாலே தெரியும், இயர்லி ஸ்டேஜில் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால யூஸ் அட் பிகினிங். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்ளமை வந்து எக்ஸ்ப்ளோரிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை வந்து மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கலாம் ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறப்ப. இதை வந்து அவாய்டிங், இவ்வளோதான் நீ வந்து ஐடியாஸ் கிரியேட் பண்ணவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவாய்டிங் லிமிட்டட் அண்ட் பயாஸ்டு திங்கிங் வந்து அவாய்ட் பண்ணுறது. அடுத்து வந்து கன்வர்ஜென்ட் திங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் ஆப்ஷன்ஸ். நிறைய இது பண்ணதுக்கு அடுத்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும். இதை எதெல்லாம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி, டைமை பேஸ் பண்ணி, ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மிங் அ கிளியர் அண்ட் இம்ப்ளிமெண்டபிள் பிளான். ஸோ நம்ம வந்து இந்த இதை எப்படி வந்து அடுத்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு அந்த அப்ளிகேஷன் நான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பிளானும் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து டைவர்ஜென்ட் திங்கிங்கும் கன்வர்ஜென்ட் திங்கிங்கும் டிசைன் திங்கிங்ல எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ டிசைன் திங்கிங்ல நம்ம பார்த்துருந்தோம் எம்பத்தைஸ், அப்புறம் அதை வந்து டிஃபைன் ஸ்டேஜ், ப்ரோட்டோடைப் ஸ்டேஜ், டெஸ்டிங் ஸ்டேஜ், ஐடியேஷன் ஸ்டேஜ். இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், எம்பத்தியில தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், யூசருக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அப்போ இது வந்து டைவர்ஜென்ட்டா இருக்கும். ஐடியேஷன்ல தான் நிறைய பேரோட ஐடியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இதுவுமே வந்து இந்த ரெண்டுமே டைவர்ஜென்ட் திங்கிங்ல வருது. அப்புறம் டிஃபைன் ஸ்டேஜில் அவர் என்ன ப்ராப்ளம் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்ல. ஸோ இது டிஃபைன் ஸ்டேஜ், ப்ரோட்டோடைப் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் டெஸ்டிங் ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிரெயின் ஸ்டார்மிங், நிறைய பேருக்கு இருந்து ஐடியாஸ் கேதர் பண்ணுறது, மைண்ட் மேப்பிங், ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம். அப்புறம் ஸ்கேம்பர் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ ரைட்டிங், கிரியேட்டிவ் ஸ்கெச்சிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கன்வர்ஜென்ட் திங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அனாலிசிஸ். ஸ்கவுட் அனாலிசிஸ்னால் நமக்கு வந்து ஐடியாஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஐடியாஸோட ஸ்ட்ரென்த் என்ன, அது வீக்னஸ் என்ன, இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது த்ரெட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஸ்கவுட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம்ல, இந்த டைவர்ஜென்ட் திங்கிங்கில் ஒவ்வொரு ஐடியாஸுக்குமே இந்த ஸ்கவுட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டிசிஷன் மேட்ரிக்ஸ், இது வந்து டேபிள் பேஸ்டு டூலு. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் எவ்வளோ, அப்புறம் அதோட டைம், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேபிள், ஒவ்வொரு காலமாக போட்டுட்டு இதை பற்றி வந்து இந்த ஐடியாஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அனலிசிஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் லிஸ்ட், இதோட பாசிட்டிவ் என்ன, இதோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் ப்ரியாரிட்டேஷன், எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. மேண்டிட்டரியா, தேவையா, சுட் ஹேவ், இது வந்து இம்பார்ட்டன்ட் பட் ஆனால் நாட் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் குட் ஹேவ், நைட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது தேவையே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா கன்வர்ஜென்ட் டெக்னிக்ஸ். ஸோ நம்ம ஐடியாஸை இப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதா இந்த கன்வர்ஜென்ட் டெக்னிக். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்த அந்த கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறையா எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 எக்ஸாம்பிளை மட்டும் கன்வர்ஜென்ட் திங்கிங்க்கு இதெல்லாம் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கனாலே போதும். ஸோ இவ்வளோதான் கன்வர்ஜென்ட் திங்கிங் அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் ஆன்லைனில் வந்து சில கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் அந்த கோர்சஸை என்ரோல் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.